ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இன்றைக்கி ரெசிபி காலிஃப்ளவர் 65 காலிஃப்ளவர் ஃப்ரை. இது ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ். இது கேன்சர், ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்குதுங்க. அது மட்டும் இல்லை, அதில் கால்சியம், பொட்டாசியம் அண்ட் விட்டமின் சி இருக்குதுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சம் நீளமாக இருக்கிற வரையும் கட் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சாஸ் பேனில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துங்க. அதில் 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இதை செய்கிறோம். அதில் குட்டியாக சின்ன வேர்ம்ஸ் இருக்கும். அதுக்காக தான் இதை பண்ணுறோம். இது நல்லா பாயில் ஆனோடனே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதிக்கணும். அந்த சமயத்தில் இதை போட்டு எடுத்துலாம். ஒரு 2 மினிட்ஸ் அது போதுங்க. ரொம்ப பாயில் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் கொதி வந்தவுடனே 2 மினிட்ஸ் ஆகும், எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாங்க. அது கூடவே 1.5 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்க. 1.5 ஸ்பூன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிங்க. இருந்தால் ஆட் பண்ணிங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போது நல்லா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, செமி சாலிடாக இருக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஒன்றோடு ஒன்று நல்லா பைண்ட் ஆகணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ண காலிஃப்ளவர் 250 கிராம்ஸ் அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கோட் ஆகணுங்க. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்க. இது கலர் பத்தலைன்றதுனால காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணேன், 1 ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் வெளியிலே வைங்க. 20 மினிட்ஸ் ஆனவுடனே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு ஃப்ரையிங் பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 2 போட்டு ஆட் பண்ணுங்கள். ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏற்கனவே இது பாயில் ஆனது தான். கலர் வந்தால் போதுங்க. கலர் வந்தோடனே எடுத்துருங்க. நல்லா திருப்பி விடுங்க. அவ்வளோதாங்க. நல்ல கலர் வந்துடுச்சு பாருங்க. இப்போ அவ்வளோதான், எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஃபில்டர் ஆகணும், அதுக்கப்புறம் எடுத்துருங்க. அப்படியே வைங்க, நல்லா ஃபில்டர் ஆகிடும். இப்படியே வச்சா இப்போ பாருங்கள், ஆட் பண்ணிடலாம், எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்ட்டு. செகண்ட் ட்ரிப் போட்டு எடுத்துடலாங்க. முதல்ல ஒரு 2 ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து பாருங்கள். கிறிஸ்பியாக இல்லைன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, கலர் வந்துச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்ட்டு. அதே எண்ணெயில் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதையும் ஃப்ரை பண்ணி அதில் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி. அவ்வளோதாங்க, இந்த சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் bless you all.